அரசியல் வயலுக்கு வரணும். யார் ஆண்டாலும் சரி. முதல்ல ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணணும்னு வரணும். நம்ம ஜாதி பார்த்து சீட்டு குடுக்குறது. இந்த ஏரியால இந்த ஜாதிக்காரங்க அதிகம் இருக்காங்கன்னா, அந்த ஜாதிக்காரன் வேட்பாளரா போடுறது. இப்படியே எல்லாமே ஜாதி பார்த்து பண்ணா ஜாதி ஒழியாது. அவர் வயசுக்கு அவர் போடுற ட்ரெஸ் அது. நம்ம சமூக அக்கறையோட ஜாதி வேணாம், ஜாதி ஒழியணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இந்த சமூகத்துல அதிகமா சொல்றது சினிமாக்காரன் தான். முக்கியமா அரசியல் வயலுக்கு வரணும். யார் ஆண்டாலும் சரி. முதல்ல ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணணும்னு வரணும். நம்ம ஜாதி பார்த்து சீட்டு குடுக்குறது. இந்த ஏரியால இந்த ஜாதிக்காரங்க அதிகம் இருக்காங்கன்னா, அந்த ஜாதிக்காரன் வேட்பாளரா போடுறது. இப்படியே எல்லாமே ஜாதி பார்த்து பண்ணா ஜாதி ஒழியாது. அதுக்கான முயற்சிய அரசாங்கம், அதிகாரத்துல உள்ளவங்க நம்மளே சொல்லிக்கிருக்கோம். ஜாதி வேணாம் சினிமாக்காரன் சொன்னாரு. ஒரு சினிமாக்காரன் இன்னொரு சினிமா எடுக்கிறோம், வியாபாரம் பண்றோம். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மாரி இந்த படங்கள் மூலியமா ஃபியூச்சர்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஜாதிய ஒழிக்கிறது. முதலமைச்சர் சொன்னாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணா ஆயுள் தண்டனைனாங்க. அது மாரி இந்த கௌரவ கொலை, ஆணவ கொலை. அதுக்கும் இந்த மாரி தண்டனை மிகப்பெரிய தண்டனை வரணும். இதெல்லாம் சினிமா மூலம் சொல்லிட்டே இருக்கோம். அதிகாரத்த வரும். சட்டமா சிலது வந்தா தான் அவங்க நடைமுறைக்கு வரும். சட்டமா வரணும். இந்த கதாநாயகன் விநாயக் அவரு வல்லவரு. அவரு மலேசியால இருக்கான்னு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு அத மையமா வச்சு தான் படம் பண்ணியிருக்காரு. நம்ம சமூக அக்கறையோட ஜாதி வேணாம், ஜாதி ஒழியணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இந்த சமூகத்துல அதிகமா சொல்றது சினிமாக்காரன் தான். கே. பாலச்சந்தர் அவர்கள் உன்னால முடியும் தமிழ் படத்த சொன்னார். இயக்குனர் எம். பாரதிராஜா அவர்கள் வேதம் புதிது படத்த சொன்னார். கே. பாக்கியராஜ் அவர்கள் இது நம்மால் படத்த சொன்னாங்க. சேரன், பாரதி கண்ணம்மா, நிறைய இயக்குனர்கள் நிறைய படங்கள்ல இன்னும் பல இயக்குனர்கள் நிறைய பேர் ஜாதியே வேணாம், மனிதர்கள்லாம் ஒண்ணுதான், சமம்தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த வரிசையில அழகுமலை சாரும் அதான் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாக்காரன் நம்ம பெருமைப்படுறதுன்னா, நமக்குள்ள இந்த சமூக அக்கறை, நமக்குள்ள இந்த ஜாதிய ஒழிக்கணுங்கிற எண்ணம் இந்த சினிமாக்காரன் கூட போயிடக்கூடாது. இது மக்களுக்குள்ளயும் வரணும். பருந்து இந்த டைட்டில் கேட்டோன்னே எனக்கு எப்படி அந்த பருந்து இத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு நல்ல டைட்டில் இது. நிறைய வந்திருக்கு. மயிலு, குயிலு, மைனா, கழுகு இப்படி பறவை நிறைய வச்சுட்டாங்க. பருந்துங்கிறது ஒரு அருமையான டைட்டில். ஒரு அதிசயம் நடக்கும். என்னன்னா எப்படின்னு தெரியல இன்ன வரைக்கும். எந்த கோயில் கும்பாசம் நடந்தாலும் அந்த கும்பாசம் மேல அந்த கலசத்துல தண்ணி ஊத்துற நேரத்துல கரெக்டா மேல வந்து அந்த பருந்து எங்கே போய் எந்த கும்பாசம் எப்படித்தான் அந்த பருந்து வரும்னு தெரியாது. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஒரு வட்டம் விட்டு அப்படி போயிடும். அந்த மாதிரி ஒரு பருந்துக்கு அது ஒரு அது ஆன்மீக சக்தியா இல்ல அதுல அறிவியல் இருக்கா, அது மாதிரி ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. பருந்துங்கிறது பறவைகள்லயே பருந்துங்கிறது மிக சிறந்த ஒரு இது. அந்த டைட்டில் வச்சிருக்கிய பருந்து மாதிரி இந்த படமும் சிறந்து விளங்க வேண்டும். பெரிய படங்கள் பிரச்சனை இல்ல. பெரிய ஏற்கனவே சம்பாதிச்சவர் தான் இருப்பாங்க இதுல. இந்த மாதிரி டைம்ல வரும்போது தான் சின்ன சின்ன நடிகர்கள், சின்ன சின்ன கலைஞர்களுக்கெல்லாம் இவர் மாதிரி இன்னைக்கு தமிழ் திரையுலகில் 80% இவங்கள மாதிரி சின்ன பிடிச்சிட்டு தான் படம் பண்றாங்க. அப்ப இவங்களால இன்னைக்கு சினிமா வாழுது. சினிமா கலைஞர் வாழ்றாங்க. இவங்களால சாப்பிடுறோம். அந்த வகையில முதல்ல அவங்க ஒரு சினிமாக்காரனா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். சார் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நம்ம தமிழ் திரையுலகில் உண்மையான சகலகளா உள்ளவன் யாருன்னா கங்கைமரன் சார் தான். எதை தொட்டாலும் ஹிட். பாட்டு அவர் எழுதின பாட்டு எத்தனையோ பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இசையமைப்பாளரா ஒரு பக்கம் அண்ணன் இளையராஜா அவர்கள் கொடிகட்டி பறந்தாலும் இவர் இசையமைச்ச படம் எல்லாமே ஹிட்டு தான். வாழ்விய மயம்லாம் எவர் கிரீன். இயக்குனரா நீங்க எத்தனை இயக்குனரும் வரலாம் சார். ஆனா கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு வசூல எந்த இயக்குனர் முறியடிக்கல. உச்சம். அது ஒரு உண்மையான ஒரு சகலவலா உள்ளவன். இந்த சின்ன ஒரு யூனிட்ல நீங்க இணைஞ்சது இந்த படம் பெரிய படம் ஆயிடுச்சு. அதுல நம்ம அழகுமலை சார் பாடல் எழுதி அவர் பாடின பாடல் குழந்தை பருவம் பாலுபத்தி தேடும், வாலிப பருவம் முதுமையை தேடும், முதுமை பருவம் முடிவை தேடும். வாழ்க்கை தத்துவம் தான் கரெக்டா நல்லா இருக்கு. ஆனா கங்கையாம் சார் பாடினாரு. ஆனா அவர் பார்க்கும்போது உள்டால போகுது. முதுமை பருவம் இளமையை தேடும்னு வருது. அவர் காஸ்டியூமை பாருங்க. அவர் வயசுக்கு அவர் போடுற ட்ரெஸ் அது. நான் பக்கத்துல எனக்கு கூச்சமா இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுமே நம்ம டிஷர்ட் போட்டு வரலாமேன்ட்டு. பின்னாடி பார்த்தா ஹேர் ஸ்டைல் பாருங்க. ஒரு குடுமி, ஒரு நார்த் இந்தியா 18 பேர் தான் போடுவான். அப்ப முதுமை பருவம் இளமையை தேடும் தான் உங்களுக்கு பாடியிருக்கணும் எல்லாருக்கும். நாங்களாம் கட்டத்தான் இருக்கோம். டைரக்டர் இளமையில இருக்க அவரு வேஸ்ட்டை போட்டு வந்திருக்காரு. இந்த கமலக்கண்ணன் பாருங்க அவ்வளோ இல்லைங்க. கருணாகரன் சார்லாம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்கல்ல. சரி ஓகே.
அப்புறம் ரோஜா ரோஜான்னு ஒரு கதாநாயகி. அவங்க செம்பருத்திங்கிற படத்துல பிரசாந்த் ஹீரோ. அதுல அவங்க ஜோடியா நடிச்சாங்க. பெருசா மக்கள்ட்ட போய் சேரல. அப்புறம் அவங்க உழைப்பாளிங்கிற படத்துல ரஜினி சாரோட நடிச்சாங்க. அந்த காரணம் நடிச்சும் பெருசா ரீச் ஆகல. அப்புறம் உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன்னு படம் கார்த்திக்கோட நடிச்சாங்க. அதுவும் பெருசா போய் ரீச் ஆகல போல இருக்கு. அப்புறம் கம்பீரம் படத்துல சரத்குமார் நிறைய ஹீரோட நடிச்சுட்டு பெருசா ரீச் ஆகல. அப்புறம் முடிவு எடுத்தாங்க. நம்ம கங்கையம்மன் கூட நடிச்சா தான் ரீச் ஆக முடியும். லெனின் பாண்டியன் ஒரு படம். கங்கையம்மன் சார் தான் அதுல கதாநாயகன். கதாநாயகி ரோஜா மேடம். என்ன சார்? அவங்களும் பாவம் நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க இப்போ. போயிட்டு போறாங்க. அப்படியே கொஞ்சம் உங்களால மக்களுக்கு போய் சேரட்டும். கங்கையம்மன் சார் பாடலாசிரியரா, இசையமைப்பாளரா, டைரக்டரா, தயாரிப்பாளரா, ஒரு நல்ல தம்பியா, அது முக்கியம். அண்ணன் நல்ல தம்பியா வாழ்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை சார். அந்த சாதனையை படைச்சிருக்காரு. அடுத்து இன்னைக்கு கதாநாயகனா நடிச்சிருக்காரு லெனின் பாண்டியன். படம் பண்ண வர்றாங்க புடிச்சர் படம் நட இயக்குனர். தயாரிப்பாளருக்கு தயாரிப்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இயக்குனருக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும். தொழில் தெரியாத இயக்குனர் தயாரிப்பு பத்தி தெரியாத தயாரிப்பாளரும் படம் பண்ணும்போது அது நிறைய சிக்கலாயிருது. நிறைய வீண் செலவும் ஆயிருது. அப்போ ஒரு படம் துவங்குறதுக்கு முன்னாடி புது ப்ரொடியூசரா அவங்களுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங். இப்ப நீங்க சொல்ற மாரி எல்லாம் குடுக்கும்போது தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. யாரு டைரக்டர், யாரு கேமராமேன், யாரு எடிட்டர், யாரு மியூசிக் டைரக்டர். அது அப்பவே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. இது சரியா வருமா வராதான்ட்டு. அப்ப அதான் தயாரிப்பாளர் சங்கம்போது தயாரிப்பாளர்ல வழி நடத்துறது உங்க பொறுப்பு தான். அது கரெக்ட்டா பண்றாங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல சரியா அது வந்து அமைஞ்சிரும். சார்மிஷா நல்லா டான்ஸ் மூவ்மெண்ட் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆ அம்மனாவா? ஆமாண்ணா. நல்லா அவங்களுக்கு வில்லேஜ் கேரக்டரு. அவங்களுடைய முகம் கரெக்ட்டா அதுல செட் ஆயிருந்தது. இதுல மிகப்பெரிய பலம்ங்கிறது 2 தான். ஒண்ணு கேமராமேன் காசி விஸ்வநாத். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணுக்கு குளிர்ச்சியா கண்ணுல ஒத்திக்கிற மாரி ஒரு ஒளிப்பு பிரைட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா அ அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர். ஒவ்வொரு பாடலும் முக்கியமா பாடல் வரிகள் தெளிவா கேட்குது. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அழகுமலை சார் சும்மா ஒரு ஏதோ கதை பண்றோம் அப்படின்னு இல்லாம, ஒரு சமூகத்துக்கு தேவையான கதை. சும்மா பொழுதுபோக்கா எதுவும் பண்ணாம, சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். இப்ப சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம்.